ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலனாலே அன்றைக்கி என்ன டிஃபன் செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக யோசிக்கிற நேரத்துக்குள்ளே டக்குன்னு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சிடலாம். வாங்க ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கை நான் அந்த மாதிரி காய் துருவலில் துருவி எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அதை வேக வச்சுட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி காய் துருவலில் துருவி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு எடுக்கிறத பொறுத்து தான் நம்ம மாவு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது இருக்குது. சின்ன சின்னதாக 2 உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில். கொஞ்சம் பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்க போகிறேன். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 1 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி மட்டும் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை நல்லா நைஸாக கரைச்சிக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்திங்கன்னா 2 உருளைக்கிழங்குக்கு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சரியான அளவு. மாவை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு கம்மியாகிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம தோசைக்கல்லில் தோசை மாதிரி செய்யும் போது ஒட்டிக்கும், ரொம்ப வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இது போல் மாவை கரைச்சிக்கோங்க. கரைச்ச மாவை அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்சியில் அப்படிலாம் இந்த மாதிரி இடிக்கல் எடுத்துக்கிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒவ்வொரு கைப்பிடியாக சேர்த்து நல்லா நைஸாக இடிச்சிக்கலாம். எடுத்த 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் நல்லா இடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் நல்லா நைஸாக வேணும்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இடிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா மிக்சியில் கூட போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பூண்டு தெரிகிற மாதிரி இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இடித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போது இந்த பூண்டோட பேஸ்ட் அப்படியே எடுத்து வச்சுட்டு பேன் நல்லா சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 பிஞ்ச் சீரகம் சேர்த்துட்டு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையை சேர்த்துட்டு எண்ணெயிலேயும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். அந்த மசாலோடைய பச்சை மணம்லாம் போகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தீ ஃபுல்லாக வச்சுக்கிட்டு 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். தண்ணியை கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு, நல்லா குக் ஆகிட்டு வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பூண்டை வச்சு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு பூண்டு முழுசாக தெரியக்கூடாதுன்னா இன்னும் நல்லா நைஸாக இடிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா மிக்சியில் கூட அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது தோசைக்கல் நல்லா சூடேறினதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரொம்ப மெல்லிஸாக ஊற்றாமல் கொஞ்சம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லை நெய் எது பிடிச்சிருக்கோ அதை கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். மாவு கம்மியாக இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்கும்போது தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒட்டும். தோசை நல்லா ஸ்டிஃபாக இல்லாமல் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட ஒரு மாதிரி வழுவழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் அதிகமாகவே நான் சொன்ன மாதிரி சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் தோசையாக செஞ்சு எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவில் குறைஞ்சது 4 பேராச்சும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். உருளைக்கிழங்கையும் கோதுமை மாவையும் வச்சு சுட சுட இது போல் நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ சிம்பிளாக டக்குன்னு என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக செய்கிற கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட செஞ்சிட்டிங்கன்னா கூட டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்க சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தோசை சாப்பிட்றதுக்கே ஹார்டாக இல்லாமல் ரொம்ப பூ மாதிரி இருக்கும். நீங்களும் இது போல் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.